இங்க ஒரு பேசஞ்சர் பிளேன் கிராஷ் ஆகி கடலுக்கு அடியில மாட்டிக்குது. ஆனா என்னதான் கடலுக்கு அடியில மாட்டிக்கிட்டாலும் அந்த பிளேன் பெருசா டேமேஜ் ஆகாதனால அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் சேஃபா இருக்காங்க. ஆனா அப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. கண்டிப்பா ஆக்சிஜன் இல்லைன்னா செத்துருவாங்கன்னு தெரியும். அதனால கடலுக்கு மேல இருக்கிறவங்க யாரையாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம் ஒருத்தர் விண்டோ ஓபன் பண்ணி பாக்குறான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் லீக் ஆகிட்டே உள்ள வருது. இப்ப பிளேன் கடலுக்கு அடியில இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒர்க் ஆகல. அதனால எல்லாரும் சாவ போறாங்கன்னு பயப்படுறாங்க. அப்ப ஒரு பைலட் எல்லார்கிட்டயும் வந்து ஒரு ரிஸ்கான பிளான சொல்றாரு. இப்ப அவர்கிட்ட இருக்க சிக்னல் டிரான்ஸ்மிட்டரை கடலுக்கு மேல கொண்டு போயிட்டா கண்டிப்பா சிக்னல் கிடைக்கும். அது மூலமா நம்ம தப்பிக்கலாம்னு சொல்றாரு. அதனால கோ பைலட் கூட சேர்ந்து பிளேனுக்கு அடியில இருக்கிற டோரை ஓபன் பண்றாரு. அப்ப பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால வாட்டர் ஃபோர்ஸா உள்ள வருது. அதனால கோ பைலட்டுக்கு செமையா அடிபட்டு அவர் செத்துறாரு. அதனால பேலன்ஸ் இருக்கிற பைலட் மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் டிவைஸை டோர் கிட்ட கொண்டு போய் அதுல இருக்கிற ஏர் பேக் ஓபன் பண்றாரு. அதனால அது அப்படியே ஃப்ளோட் ஆகி மேல வருது. அது கூடவே சேர்ந்து பைலட்டும் மேல வராரு. அப்ப அந்த பிளேஸுக்கு ஒரு நாவல் ஷிப் வருது. அப்ப பைலட்டோட சிக்னல்னால அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டு ஷிப்பு கூப்பிட்டு வராங்க. அப்ப பைலட் ஷிப்போட கேப்டன் கிட்ட கடலுக்கு அடியில இருக்கிற பிளேன்ல இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அதனால ஷிப்போட கேப்டன் ரெஸ்கியூ ஆபரேஷனை பிளான் பண்றாரு. அதனால நிறைய சோல்ஜர்ஸ் கடலுக்கு அடியில டைவ் பண்ணி உள்ள போய் அங்க இருக்கிற பிளேனை பாக்குறாங்க. அப்ப அந்த பிளேனுக்குள்ள போறதுக்கு கேபின் டோரை உடைக்க பாக்குறாங்க. ஆனா இப்ப அதை உடைச்சா நிறைய வாட்டர் உள்ள போகும். அப்படி வாட்டர் உள்ள போயிடுச்சுன்னா கண்டிப்பா யாரையுமே காப்பாற்ற முடியாது தெரியுது. அதனால அந்த பிளேனை அப்படியே வாட்டருக்கு மேல தூக்கிட்டு போறதுக்கு வாட்டர் பயான்ஸை யூஸ் பண்ண பாக்குறாங்க. அதனால பிளேனுக்கு ரெண்டு சைடும் ஏர் பேக் நல்லா விட்டு டைட்டா கட்டிடுறாங்க. அதுக்கு ஏர் கொடுக்கறதுக்காக மேல இருந்த பிரஷர் பைப்பை எடுத்துட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஏர் பம்ப் பண்றாங்க. அதனால பிளேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அதனால எல்லாருமே காப்பாத்துறாங்க.